சிம்பிளாக சுரைக்காய் குழம்பு இந்த மாதிரி செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா தனியா, சீரகம், வரமிளகா, லவங்கம், ஏலக்காய், பட்டை, மிளகு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம சூடு பண்ண வானலில் நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி எடுத்து அதையும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு உரப்பாக அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரைக்காய் எடுத்துக்கோங்க. சுரைக்காய் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா உப்பு லைட்டாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுரக்காயை போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு அதே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிடுங்க. அதை இதில் ஊற்றிட்டு தண்ணி 1 டம்ளர் ஆட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவையான உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. காரம் எல்லாம் போட தேவையில்லை. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான சுரைக்காய் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.